நம்ம சனாதன இந்து மதத்தில் காசி யாத்திரையை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் ஒரு டைமானும் ஒரு தரமானும் காசிக்கு யாத்திரை பண்ணணும், கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதியாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னி வரைக்கும் அந்த சம்பிரதாயத்தை நாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த சம்பிரதாயத்தை ஒட்டி காஞ்சி மகாபெரிவாளும் காசி யாத்திரை பண்ணினா. இந்த காஞ்சி மகாபெரிவா பண்ணின காசி யாத்திரைங்கிறது ரொம்ப அமானுஷ்யமானது. 21 வருஷம் பண்ணினார். 1919 வருஷத்திலேருந்து 1939 வருஷம் வரைக்கும் 21 வருஷம் காசி யாத்திரை பண்ணினார். 21 வருஷம் ஒருத்தர் காசி யாத்திரை பண்ணினா அப்படிங்கிறது அநேகமா ரெக்கார்டில் ஹிஸ்டரியில் பெரியவா ஒருத்தராக தான் இருக்கணும். எதுக்காக ஏன் அவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா, இந்த காசி யாத்திரைங்கிற வியாஜியத்தை வச்சுண்டு நமது பாரத தேசத்தில் எவ்வளவு புராதனமான கோவில்லாம் இருக்கு, புண்ணிய நதிகள் இருக்கு, தீர்த்தங்கள் இருக்கு, அதெல்லாம் ஸ்நானம் பண்ணிண்டு அந்த க்ஷேத்திரம்லாம் தரிசனம் பண்ணிண்டு அங்கங்க எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுத்துண்டு அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இவர் காசி யாத்திரை பண்ணினதுனால 21 வருஷம் ஆச்சு. பெரியவாள்கிட்ட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த வேத சாஸ்திர தர்ம நெறிய காப்பாத்துறதுக்கே அவர் அவதாரம் பண்ணியிருந்ததுனால அவர் எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதை சாஸ்திர பிரமாணத்தோடு தான் பண்ணுவார். சுவாமி கீதையிலேயே அதான் சொல்றார், சாஸ்திர பிரமாணத்தை வச்சுக்கோ அப்படின்னு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய விவஸ்திதோ அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் இப்படி சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மனுஷாலா இருக்கிற எல்லோருக்கும் ராகத்வேஷம் இருக்கு, விருப்பு வெறுப்பு இருக்கு, பிடிச்சது பிடிக்காது அப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட அபிப்பிராயப்படி ஒரு காரியம் பண்றது அப்படின்னாக்க நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம், பிடிக்காத பண்ண மாட்டோம். நமக்கு பிடிச்சிருக்கும், அடுத்த வாளுக்கு அது பிடிச்சிருக்கணும், அடுத்த வாளுக்கு ஒரு ஹிதமா இருக்கணும். நாம எப்பொழுதுமே ஒரு சுயநலம்னு ஒண்ணு நமக்கு இருக்கிறதுனால நமக்கு எது நல்லதா இருக்கோ, நமக்கு எது சௌரியமா இருக்குமோ இதைத்தான் பண்ணுவோம், நமக்கு எது பிடிக்குமோ இதைத்தான் பண்றோம். ஆனா அப்படி மட்டும் இருந்தா போறாது. ஒரு சமுதாயத்துல பல பேர் சேர்ந்து இருக்கிறதே நாம பண்ற காரியத்தினால அடுத்த வாளுக்கும் ஒரு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அடுத்த வாளுக்கும் மேல அசௌரியம் இருக்கக்கூடாது. நமக்கும் சௌரியமா இருக்கணும், லாபமா இருக்கணும், அடுத்த வாளுக்கும் அசௌரியம் இல்லாத இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்காக தான் சாஸ்திரம் நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கறது. இப்படி இப்படி பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றது. அதனால்தான் சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது. அந்த சாஸ்திர பிரமாணப்படி தான் பெரியவா ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணியிருந்தா. அவ சரித்திரத்தில் எடுத்து பார்த்தேன்னா அவளோட ஒவ்வொரு அசவும் எல்லாத்துக்குமே சாஸ்திர பிரமாணத்தோடு தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த காசி யாத்திரையும் நமது சனாதன தர்மத்துல எப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அந்த விதிப்படி தான் காசி யாத்திரை பண்ணினா. அந்த பெரியவா பண்ணின அந்த காசி யாத்திரை விதிப்படி பண்ணினா அப்படின்னு சொன்னோம். அந்த காசி யாத்திரை விதி என்னங்கிறதையும் நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதுவும் அவசியமாச்சே. ஏன்னா அவர் மட்டும் பண்ணினா போருமா, அவர் எதுக்காக பண்ணினார்? நாமெல்லாம் அதை திருப்பி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவர் பண்ணி காமிச்சார் ஒவ்வொரு காரியங்களையும். அதனால நாமும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், காசி யாத்திரை பண்ணினா எப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதோ எக்ஸ்கர்ஷன் போறாப்புல டூர் போறாப்புல போயிட்டு வருது இல்லை. இதெல்லாம் ஒரு புனித யாத்திரை, தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது என்ன விதியில பண்ணணும், அதுவும் முக்கியமான இந்த கங்கா ஸ்நான காசி யாத்திரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். யாத்திரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவா தம்பதிகளா சேர்ந்துண்டு முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு விக்னேஸ்வர பூஜை பண்ணி அனுக்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய வேத வித்துக்களை கூப்பிட்டு அவளோட உத்தரவு வாங்கிக்கிறது. நமது சனாதன மதத்துல எந்த ஒரு காரியம் பண்ணணும்னாலும், எந்த ஒரு கர்மாவை ஆரம்பிக்கணும்னாலும் அனுக்ஞை அப்படின்னு ஒண்ணு பண்ற வழக்கம். இந்த அனுக்ஞைனா ஒண்ணுமில்ல, வேத வித்துக்கள்கிட்டேருந்து உத்தரவு வாங்கிக்கிறது. நான் இந்த காரியத்தை பண்ண போறேன், இதுக்கு உண்டான பலன் உத்தேசிச்சு இந்த காரியத்தை பண்றேன், இது எங்களுக்கு நல்லபடியா காரியம் நடக்கணும், பலன் கிடைக்கணும், அதனால நீங்கள்லாம் எல்லாரும் அதுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் நாம பண்ற காரியத்துக்கு அடுத்தவா உத்தரவு பண்ணணும் அப்படின்னு. இங்கேயும் நமக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்றது சாஸ்திரம். எதுக்கு அடுத்தவாள்கிட்ட உத்தரவு வாங்கணும்? நாம பண்ற காரியத்துக்கு இன்னொருத்தட்ட எதுக்கு உத்தரவு அப்படின்னா, அங்கேயும் நமக்கு ஒரு சாஸ்திரம் உபகாரம் பண்ணி தருது. நான் பண்றேன் என்னால தான் முடியும் அப்படிங்கிற நமக்கு ஒரு அகம்பாவம் தலை தூக்காத இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் உத்தரவு பண்ணி அதுக்காக நம்ம பண்றோம்,
யாரோ ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்து அதுக்கு பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த பாவம் வரத்துனால நம்மளோட அந்த அகம்பாவம்ங்கிறது தானே குறையறதுக்கு ஹேதுவா இருக்கு. அதனால்தான் கர்மானுஷ்டானத்தை நமக்கு சித்த சுத்திக்கு அப்படின்னு தானே சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால அந்த கர்மாவே நமக்கு ஒரு சித்த சுத்தியை கொடுக்கறதுக்கு பதிலா அதை அசுத்தமாக்கி கொடுத்தோன்னா அப்புறம் கர்மாவோட பிரயோஜனமே விபரீதமா போயிடும். அது வராத இருக்கிறதுக்கு தான் நீங்க இப்படி எல்லாம் ஒரு ஏற்பாடு நமது சனாதன மதத்துல பண்ணப்பட்டிருக்கு. அதுபடி முதல்ல இந்த காசி யாத்திரை பண்றதுக்கு வேத வித்துக்கள்டேந்து உத்தரவு வாங்கிக்கிறது, அது அனுக்ஞை அப்படின்னு சொல்றோம். அதை முடிச்சுண்டு நாம முதல்ல கிளம்பி போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரம் போறதுக்கு முன்னால உப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல. அது மகாகணபதி க்ஷேத்திரம். அங்கதான் ராமாவதார காலத்துல சமுத்திரத்துக்கு அணைகட்டி லங்கைக்கு போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணி சீதையை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய காரியம் பண்ண வேண்டியது இருந்ததுனால ராமர் அங்க முதல்ல மகாகணபதியை பிரதிஷ்டை பண்ணி பிரார்த்தனை பண்றார். எந்த ஒரு காரியம் தொடங்கி அது தடங்கல் இல்லாத நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு கணபதியான விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயப்படி ராமரும் இந்த ராவண சம்ஹாரம் சீதையை மீட்கிறதெல்லாம் நிர்விக்னமா நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையில மகாகணபதியை பூஜை பண்ணினர். அந்த மகாகணபதியை பிரதிஷ்டை பண்ணினர். அதுதான் உப்பூர்ல கணபதியா இருக்கு. சாதாரண மனுஷா பிரதிஷ்டை பண்ண மகாகணபதியை காட்டிலும் இந்த ராமர் கையாலே பிரதிஷ்டை பண்ண கணபதியா இருந்தா சாநித்தியம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அந்த உப்பூர்ல மகாகணபதியை தரிசனம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது தேவிப்பட்டணம் அப்படிங்கிற இடம். அந்த தேவிப்பட்டினத்துல போய் நவகிரகங்களை தரிசனம் பண்ணும். நவபாஷாணம் அப்படின்னு சொல்லுவா. ராமர் முதல்ல பிள்ளையார வழிபட்டர், அடுத்தது கிரகப்பிரீதி அப்படின்னு நம்ம பண்ற வழக்கம். காரணம், நவகிரகங்களுக்கு உட்பட்டு மனுஷனோட வாழ்க்கை இருக்கிறதுனால இந்த நவகிரகங்கள்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கணும், ஒரு காரியம் பண்றதே இல்ல எந்த ஒரு தடங்களும் வராத இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையில கிரகப்பிரீதி பண்றவருக்கும். அதே மாதிரிதான் ராமரும் பண்ணினர். எப்படி பண்ணினார் அப்படின்னா 9 கல்ல நட்டு அதுல நவகிரகங்களையும் ஆவாகனம் பண்ணி அவர் பிரார்த்தனை பண்ணிட்டார். அதனாலே நவபாஷாணம் அப்படின்னு இன்னமும் இருக்கு. அந்த நவபாஷாணத்துல போய் கிரகங்கள் எல்லாம் வழிபட்டு அவளோட அனுகிரகத்தோட அடுத்தது போக வேண்டியது ராமேஸ்வரம். துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்துல ஒண்ணும் பெரிய உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த ராமேஸ்வரத்துல போய் தனுஷ்கோடி அப்படின்னு இருக்கு. அந்த தனுஷ்கோடியில ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து மண்ணை எடுத்துக்கணும், மிருத்திகையை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு ராமேஸ்வரத்துல பண்ண வேண்டிய வைதிக காரியங்கள்லாம் இருக்கு. நம்ம சனாதன மதத்துல எந்த தீர்த்த யாத்திரை போனாலும் எந்த ஸ்நான கட்டத்துக்கு போனாலும் அங்க நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு நமது பிதர்களுக்கெல்லாம் மூதாதையர்களுக்கெல்லாம் வழிபாடு படுத்துறது, மூதாதையர்கள்லாம் வழிபடுறது அப்படிங்கிற சம்பிரதாயம் இருக்கிறதுனால அதுபடி பிதற்காரியங்கள்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும். அங்க போனாலே அந்த சம்பிரதாயத்தை அதுக்கு உண்டானதெல்லாம் அழகா பண்ணி வைக்கிறவாள்லாம் பண்ணி வச்சிருவா. அங்க ராமநாத சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணி இந்த தனுஷ்கோடிக்கு போய் ஸ்நானம் பண்ணி லக்ஷ்மண தீர்த்தம் முதலான தீர்த்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து விதிவத்தா மணல் எடுத்துக்கணும். அந்த மணலை லிங்க ஆகாரமா பிடிச்சி வச்சு அதை எடுத்துன்னு வருவா. அங்க முக்கியமா தரிசனம் பண்ண வேண்டியவர் சேது மாதவர் அப்படிங்கிறவர், அவரையும் தரிசனம் பண்ணிக்கணும். இந்த ராமேஸ்வரத்துல எடுத்துன மணலோட நேர போக வேண்டிய இடம் உத்தரப்பிரதேசத்துல உள்ள திரிவேணி சங்கமமான பிரயாகேன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இது அலகாபாத் அப்படின்னு சொல்றா. அந்த பிரயாகையில தான் கங்கை, யமுனை, சரஸ்வதி அப்படிங்கிற 3 நதிகளும் சங்கமமாறுது. பொதுவாவே எந்த தீர்த்தமா இருந்தாலும் அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதே, இந்த நதியில ஸ்நானம் பண்றதே புண்ணியம். அந்த நதியே இன்னொரு புண்ணிய நதியோட போய் கலந்ததுன்னா அந்த சங்கமத்துல ஸ்நானம் பண்றது இன்னும் விசேஷம். காரணம், இந்த 2 நதியில தனித்தனியா பண்றதை விட அந்த சங்கமத்துல பண்ணா 2 நதியிலும் ஸ்நானம் பண்ண புண்ணிய பலன் கிடைக்கிறது. அதனால சங்கம ஸ்நானம் விசேஷம். அதே மாதிரி இந்த நதிகள்லாம் சமுத்திரத்துல போய் சங்கமமாக்கிற சமுத்திர சங்கமத்துல ஸ்நானம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம் அப்படின்லாம் சொல்றது. இந்த திரிவேணியில பிரயாகையில 3 நதிகளும் சங்கமிக்கிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி அப்படிங்கிற 3. இந்த கங்கை யமுனையும் கண்ணுக்கு தெரியும். இந்த சரஸ்வதிங்கிறது அந்தர்வாகினி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த திரிவேணி சங்கமத்துல கொண்டு போய் இந்த ராமேஸ்வரத்திலேருந்து எடுத்துன்னு வந்த மணலை கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க சங்கம ஸ்நானம் எல்லாம் பண்ணி அங்க வேணிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேணிதானம் அப்படின்னா முடியறக்கிக்கிறது, நம்மளோட முடி காணிக்க கொடுக்கறது. பொதுவா நாம முடி காணிக்க அப்படிங்கிறது திருப்பதி, பழனி அது மாதிரி இடங்கள்ல தான்
வச்சுன்னு இருக்கோம். பொதுவாகவே எந்த தீர்த்த ஸ்நானத்துக்கு போனாலும் அங்க முடிகாணிக்க கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயமும் உண்டு. ஆனா இந்த திரிவேணியில, அலகாபாத்ல, பிரயாகேல எல்லோரும் அவசியம் முடிகாணிக்க கொடுக்கணும். இந்த முடிகாணிக்க வேணிதானம்ங்கிறது முதல்ல போறதே தான். அதுக்கப்புறம் எத்தனை தரம் போனாலும் இந்த வேணிதானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அங்க இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த கணவன் மனைவியா போறா இல்லையா தம்பதிகளை, அவ கங்கா ஸ்நானத்துக்கு காசி யாத்திரை போறா. இந்த பிரயாகையில பொறுத்தே அந்த திரிவேணியில லேடிஸும் முடிகாணிக்க கொடுக்கணும். நமது சம்பிரதாயத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்திரீகள்லாம் முடி இறக்கிக்கிறது இல்லை. ஆனால் கணவனோட போனாலும் அந்த திரிவேணியில மட்டும் அந்த வேணிதானம்ங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லிக்கிறதுனால அங்க முடிகாணிக்க கொடுக்கணும். அந்த வேணிதானத்தை தான் கணவனே தலையை வாரி பின்னி விட்டு அந்த அம்மாவுக்கு பூவை வச்சு விட்டு மந்திரவித்தா அந்த முனையை மட்டும் கட் பண்ணி அதுக்கு மந்திரபூர்வமா அந்த வேணியில சங்கமத்துல ஷேப்பா அங்க வேணி மாதவர்னு இருக்கார், அவரை தரிசனம் பண்ணணும். அதாவது 3 இடத்துல மாதவ கஷேத்திரம், ராமேஸ்வரத்துல சேது மாதவர், பிரயாகேல வேணி மாதவர், காசியில பிந்து மாதவர். ராமேஸ்வரத்துல சேது மாதவர் தரிசனம் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இந்த பிரயாகேல இந்த வேணி மாதவரை தரிசனம் பண்ணணும். அங்க போய் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது போக வேண்டியது வாரணாசி அப்படின்னு சொல்லக்கூடிய காசி, பனாரஸ். அங்க போய் காசியில ஸ்நானம் பண்ணணும், கங்கா ஸ்நானம். இந்த காசியில கங்கையில ஸ்நானம் பண்றதுக்கு பல கட்டங்கள் விசேஷமா சொல்லியிருக்கு. காட் அப்படின்னு சொல்றா அந்த பல இடங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணணும். ஆனாலும் அத்தனையிலையும் பண்ண முடியலனாலும் 5 இடம் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. பஞ்சகட்ட ஸ்நானம் அப்படின்னு 5 காட்ல அவசியம் ஸ்நானம் பண்ணணும். அந்த 5 காட்லயும் ஸ்நானம் பண்ணி 5 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணி அங்க பிதர்களுக்காக காரியங்கள்லாம் செஞ்சு அந்த பிண்டதானத்தை அந்தந்த கட்டத்துல கரைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இப்படி பஞ்சகட்ட ஸ்நானம் பண்ணி விஸ்வேஸ்வரர், விஷாலாட்சி, அன்னபூரணி, பிந்து மாதவர் இவாள்லாம் தரிசனம் பண்ணிண்டு காலபைரவர் ரொம்ப முக்கியம். இந்த காசி கயிறு அப்படின்னு சொல்றது இந்த காலபைரவர் சன்னதியில தான் கொடுக்கற அந்த பைரவரோட பிரசாதமா தான். அங்க பார்த்தேன்னா ஒரு மயில் தொகையை வச்சுன்னு அந்த வண்டாலாம் வரவாள்லாம் பைரவரை தரிசனம் பண்ணோன்னு தலையில ஒரு தட்டு தட்டுவா. அது எதுக்காக அப்படின்னா, யாரெல்லாம் இந்த காலபைரவர் சன்னதியில இந்த ஒரு அடி வாங்கிக்கிறாளோ அவளுக்கு யமபயம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்காக இந்த அடி வாங்கிட்டோம், அந்த பைரவரை தரிசனம் பண்ணினோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான் கையில இந்த கருப்பு ரட்சை கட்டிக்கிறது, காசி கயிறு கட்டிக்கிறது. அப்படி அந்த காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு அங்க சோழி சேர்க்கிற இடம் அப்படின்னு அங்க ஒரு அம்பாள் இருக்கா. அந்த அம்பாள் சன்னதியில சோழியை போட்டுட்டு காணிக்கையா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காசியிலேருந்து திரும்பி கயாங்கிற இடத்துக்கு போகணும். கயாங்கிறது பீகார்ல உள்ள பெரிய க்ஷேத்திரம். அங்க மூர்த்தியே விஷ்ணு பாதம் தான். இந்த கயா அப்படிங்கிறது ஒரு அசுரனோட பேரு. கயாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன். அவன் தபஸ் பண்ணி பல வரங்களை அடைஞ்சான். பொதுவாகவே அந்த குணம், அசுர குணம், எல்லா வரங்களையும் அடைஞ்சோன்னு அதுக்குண்டான அந்த துஷ்டத்தனத்தெல்லாம் காமிச்சுன்னு தான் எல்லாருக்கும் ஹிம்சையா இருந்தது. இவன்டேந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியல. அவன் என்ன வரம் வாங்கிட்டான்னா, உலகத்திலேயே பவித்திரமான இடமா என்னோட சரீரம் இருக்கணும் அப்படிங்கிற இடம் வரம் வாங்கிட்டான். உலகத்திலேயே பவித்திரமான இடமா என் சரீரம் இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கிட்டான். எதனால் அப்படி வாங்கிட்டான்னா, பவித்திரமான இடத்தை யாரும் அழிக்க மாட்டா. உலகத்திலே பவித்திரமான இடம் அப்படின்னா அதை யாருமே அழிக்கணும்னு ஆசைப்பட மாட்டா, அழிக்க மாட்டா. அதனால தனக்கு எந்த ஆயுதங்களாலையும் யாராலையும் அழிவு வரக்கூடாது, தன்னோட சரீரம் அழியாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு குய்த்தியா ஒரு மரம் வாங்கிட்டான். வரத்தையும் கொடுத்துட்டார் பகவான். ஆனா அந்த அசுர குணம் சும்மா இல்லை. இப்படி ஒரு வரம் வாங்கிட்டதுனால நம்மளை யாரும் அழிக்க முடியாதுங்கிற தைரியத்தினாலே பல ஹிம்சையை பண்ணியிருந்தான். யாராலையும் அழிக்க முடியாதபடிக்கு ஆயிடுத்து. அப்படி இருக்கிறதே எல்லாரும் போய் தேவதைகள்லாம் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ண, பிரம்மா விஷ்ணுட்ட போய் பிரார்த்தனை பண்ண, விஷ்ணு சொன்னார் அவனை வேற ஒன்றும் பண்ண முடியாது, தந்திரத்தினால்தான் அவனை ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு பிரம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். நீ ஒரு பெரிய யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேளு, இந்த யாகத்தை உலகத்திலே பவித்திரமான இடத்துல தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவனை படுத்துக்க சொல்லி அவன் சரீரத்து மேல யாகம் பண்ணு அப்படின்னார். இந்த பிரம்மா போய் பிரார்த்தனை பண்ணினோன்னு கயாசுரனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அவன் படுத்துனா அவன் மேல யாகம் பண்ண ஆரம்பிச்சார் உட்கார்ந்துட்டு. ஆனா ஒருத்தர் மனுஷா மேல உட்கார்ந்துட்டு அக்னியை மூட்டி யாகம் பண்ணினா அவனை இப்படி ஆட்டுறான் அப்படி ஆட்டுறான், கையாட்டினா காலாட்டினான், இப்படி எல்லாம் இடைஞ்சல் பண்ண என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ண விஷ்ணு வந்தார். விஷ்ணு என்ன பண்ணினா, இந்த யாகம் முடியற வரைக்கும் நீ அசையாத இருக்கிறதுக்காக நான் காலை வச்சு அழுத்தி பிடிச்சுக்கிறேன், அந்த யாகம் முடிஞ்சோன்னு நான் காலை எடுத்துடுறேன், அப்புறம் நீ ஏந்திருக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு காலை தூக்கி அவன் மேல வச்சார். விஷ்ணு பாதத்தை வச்சு அமிழ்த்தினர். அமிழ்த்தினவர் இன்னும் காலை எடுக்கவே இல்லை, அப்படியே அழுத்தின்னு இருக்கார். ஏன்னா அவர் காலை எடுத்துட்டானே இவன் பழையபடி ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அந்த கயாசுரனோட சரீரம் தான் அந்த கயாங்கிற க்ஷேத்திரமே. அதனாலதான் அந்த க்ஷேத்திரத்துல விஷ்ணுபாதம்னு அங்க க்ஷேத்திர மூர்த்தியே, அங்க பெரிய கோவில், அந்த கோவில்ல என்னென்ன வேற ஒண்ணு விக்கிரகம்லாம் கிடையாது, விஷ்ணுவோட பாதம் பெரிய தொட்டி மாதிரி இருக்கும், அதுல பெருசா விஷ்ணுபாதம் இருக்கும். காசிக்கு போனவெல்லாம் அந்த ராமர் பாதம் அப்படின்னு சொல்ற அந்த பாதம் வாங்கிட்டு வருவா, அந்த விஷ்ணு பாதம் தான் அதை வாங்கிட்டு வருது அங்க பிரசாதமா. அங்க பல்குனி அப்படிங்கிற நதி, அந்த பல்குனி நதியில ஸ்நானம் பண்ணி இந்த விஷ்ணு பாதத்தை தரிசனம் பண்ணி, அந்த விஷ்ணு பாதத்துல இன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, நமது மூதாதையர்களுக்கு பிதர்களுக்கெல்லாம் பிண்டதானம் பண்ணணும், ரொம்ப அவசியம். ஏன்னா உலகத்திலேயே பவித்திரமான இடம் அப்படின்னு அந்த கயாசுரன்னா வரன் வாங்கிட்டு இருக்கார். நமது மூதாதையர்களுக்கு பிண்டதானம் எங்க பண்ணணும், உலகத்திலேயே பவித்திரமான இடத்துல கொண்டு போடணும். அதனால அந்த விஷ்ணு பாதத்துல பிண்டதானம். அந்த கயால இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நாம மூதாதையர்களுக்கெல்லாம் சாத்தம் பண்ணி பிண்டதானம் பண்றதே, நமது மூதாதையர்கள் யாரோ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி, இது மாதிரி 3 தலைமுறைகளுக்கு தான் பண்றது. ரொம்ப மாலைபக்ஷம் முதலான காலங்கள்ல காருண்ய பிதர்களுக்குன்னு பல பேருக்கும் சேர்த்து பண்றது. ஆனா இந்த கயால போனா மட்டும் எல்லாருக்கும் பிண்டதானம் பண்ணும். நமக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் மரிச்சிருக்காளோ அத்தனை பேருக்கும் பிண்டதானம் பண்ணும். நமது வம்ச மூதாதையர்களுக்கு தான் இல்லை, நமக்கு தெரிஞ்சவா, ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் சொல்ல போனா நம்ம வீட்டுல வளர்த்திருந்த மாடு ஆடு நாய் இது மாதிரி ஜீவராசிகளுக்கெல்லாம் கூட நினைச்சுட்டு அவளுக்கு அங்க பிண்டதானம் பண்ணணும் அப்படின்னு. உலகத்துல மரிக்கிற ஜீவன்கள் அத்தனையும் அந்த கயால இருக்கிறதா, எப்போ யாரு அவளுக்கு பிண்டதானம் பண்றாளோ அப்பதான் அவ சத்கதி அடையதா சாஸ்திரம் சொல்றதுனால அங்க அத்தனை பேருக்கும் பிண்டதானம் பண்ணணும். அதுலயும் அந்த தாயாருக்கு பண்ற பிண்டதானம் ரொம்ப மனசை உருக்குறாப்புல இருக்கும். அந்த மந்திரார்த்தங்கள்லாம் பார்த்தாக்க சொல்லி சொல்லி அன்னைக்கு ஸ்பெஷலா பிண்டம், இதெல்லாம் அந்த கயால விஷ்ணுபாதத்துல. அதுக்கப்புறம் அங்க அக்ஷயவடம் அப்படின்னு இருக்கு, அதாவது ஆலமரம். இந்த அக்ஷயவடம் 3 இடத்துல வியாபிச்சிருக்கு. அலகாபாத்ல அதோட வேர் இருக்கு, காசியில் அதோட நடுபாகம் இருக்கு, அதோட மேல் பாகம் இந்த கயால இருக்கு. அந்த அக்ஷயவடத்துல போய் பிதர்களுக்கு சாத்தம் பண்ணி அங்க பிண்டதானம் பண்ணணும், பிண்ட பிரதானம் பண்ணணும். பண்ணினாதான் நமது மூதாதையர்கள்லாம் கரையேறா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அந்த கயால பிதற்காரியங்கள்லாம் பண்ணணும். இன்னும் சொல்றது, யாருக்கு போய் பிதற்காரியம் பண்றதுக்கு யோகிதை இருக்கோ அவாதான் கயாக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்றது. ஒருத்தருக்கு அப்பா அம்மா இருந்தாக்க அவ பிதற்காரியம் பண்ண முடியாது, அதனால அவ கயாக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றது. நாம யாருக்கானும் ஒத்தாசை பண்றதுக்கு வேணா போகலாம், நாம மட்டும் தனியா போகக்கூடாது. அப்படி முக்கியமான க்ஷேத்திரம் அந்த கயாங்கிறது. அந்த கயால போய் பிதற்காரியங்கள்லாம் முடிச்சுண்டு திரும்பி அலகாபாத்துக்கு அங்க தம்பதி பூஜை பண்ணி அங்கேருந்து கங்கையை எடுத்துக்கணும். கங்கைய அலகாபாத்ல தான் எடுத்துக்கணும். ஏன்னா பிரயாய்க்கு அப்புறம் சரஸ்வதி இந்த யமுனையோட சேர்ந்துடுறது. கங்கையை மட்டும் எப்போதும் சுத்த கங்கையா தான் உபயோகப்படுத்தணும். அதை இன்னொரு தண்ணியோட எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, வேற தண்ணியும் கங்கையோட மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால கங்கையை எடுத்துக்கணும் அப்படின்னா சுத்தமா இருக்கிற, எதுலயும் மிக்ஸ் ஆகாத தனியா இருக்கிற அந்த கங்கையை முதல்ல அந்த எடுத்துட்டு நேர திரும்பி வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிக்கு இந்த கங்கையினால அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு கங்கா பூஜை பண்ணி சமாராதனை பண்ணினா காசி யாத்திரை பூர்த்தி, கங்கா ஸ்நான பூர்ண பலன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் திருப்பி ராமேஸ்வரம் வரணும் அப்படின்னா, இந்த சாஸ்திரத்தோட அழக பாருங்கோ. இந்த ராமநாதர்கிட்ட சொல்லிட்டு தானே இங்க இருந்தானே ஆரம்பிச்சுன்னு நாம காசி யாத்திரை போனோம். இவ்வளவு தூரத்துக்கு போய் நாம காசி யாத்திரை பண்ணி இப்படி நம்மளோட பாபங்கள்லாம் தொலைஞ்சு பவித்திரமாயி வரோம் அப்படின்னா திரும்பி அவருக்கு நன்றி கடனா அவருக்கு என்ன காணிக்க சொல்ல முடியும், அவருக்கு என்ன காணிக்க கொடுக்க முடியும்? அதனால இந்த கங்கையினாலே அபிஷேகம் பண்ணி, என்ன கங்காதரன் இல்லையா, அவருக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு நாம வீட்டுக்கு வருது அப்படிங்கறது ஒரு சம்பிரதாயத்தை சொல்லியிருக்கு. இதுதான் காசி யாத்திரை விதி. இந்த விதிப்படிதான் பெரிவாளும் பண்ணினா.
நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நாம காசி யாத்திரை பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணினா நம்மளோட பாபம்லாம் போறது பவித்திரமாறும் அப்படின்னு சொல்லப்படுறது. பெரியவா எதுக்கு காசி யாத்திரை பண்ணணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும்? அப்ப அவரும் ஏதான பாவம் பண்ணியிருந்தாரா? அவரும் பாபத்தை போக்கின்றாரா? அதுக்கு முன்னால் அவர் பவித்திரம் இல்லையா? அப்பதான் பவித்திரம் ஆனாரா அப்படின்னா ஆச்சரியமா ஒண்ணும் கபீர்தாஸ்வரர், நாமெல்லாம் கங்கா ஸ்நானம் பண்றதுங்கிறது நம்மளோட பாபத்தை போக்கிண்டு பவித்திரமாக, மகான்கள்லாம் சாதுக்கள்லாம் அவதார புருஷாலாம் போய் கங்கா ஸ்நானம் பண்றது கங்கையை பவித்திரமாக்க அப்படிங்கிற. கங்கா மாதா எழுதாளாம், எல்லாரும் அவாவா நித்தியம் ஸ்நானம் பண்ணி தங்களோட பாவத்தெல்லாம் கழுவிட்டு போறா, இப்படி டன் கணக்கா ஏறிடுறது, இந்த பாவத்தெல்லாம் நாங்க உண்டு எங்க தொலைக்கிறது அப்படின்னு பரமேஸ்வரன் சொன்னாராம், நீ எங்கேயும் எடுத்துன்னு போய் கழிக்க வேண்டாம், நீ அங்கேயே இரு, உன்னால தாங்க முடியாதுன்னு உன்னால ஓவர்லோடு ஆறாப்புல இருந்ததுனால் நான் என்னோட அவதார மகிமையினால அந்த பாதத்தை வச்சு உன்னோட பாவங்கள்லாம் போக்குறேன், உன்னை பவித்திரமாக்குறேன் அப்படின்னு சொன்னாதா சொல்லப்படுறது. அதனால நாமெல்லாம் கங்கா ஸ்நானம் பண்றது நம்ம பாபத்தை போக்கிக்க, நாம பவித்திரமாக. பெரியவா கங்கா ஸ்நானம் பண்ணினது கங்கையை பவித்திரமாக்க. 4 மாசம் கும்பகோணத்திலேயே யாத்திரை பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் 1919ஆம் வருஷ வியாச பூஜையை பக்கத்துல வேப்பத்தூர்ங்கிற இடம் இருக்கு, அங்க போய் பெரியவா சாதுர்மாசி விரதம் இருந்தா. அந்த வருஷத்து நவராத்திரி பூஜையும் அந்த ஊர்லயே பண்ணினா.